மலேசிய இந்தியர்களின் உரிமை குரலாக திகழ்வதில் மறைந்த மாமனிதர் துன்சாமி வேலுக்கு ஈடாக டத்தோ ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் விளங்குவதாக பேங்க் ரக்யாட் தலைவர் டத்தோ இர்வான் முபராக் வர்ணித்துள்ளார். தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் என்ற வகையில் இந்திய சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு அவர் ஆற்றி வரும் சேவை தமக்கு சாமி வேலுவை நினைவுபடுத்துவதாக அவர் தெரிவித்தார். குறிப்பாக இந்திய தொழில் முனைவர்களின் கரங்களை வலுப்படுத்த பேங்க் ரக்யாட் வாயிலாக ரமணன் பல்வேறு முன்னெடுப்புகளை அறிமுகப்படுத்தி வருகிறார். மக்களுக்கான வங்கி என்ற பேங்க் ரக்யாட்டின் கொள்கையும் அதுவே. இன நிற பாகுபாடின்றி அனைத்து மக்களையும் கரையேற்ற உதவுவதே பேங்க் ரக்யாட்டின் பணி. எனவேதான் இந்திய சமூகத்துக்கான டத்தோ ஸ்ரீ ரமணன் அறிமுகப்படுத்தும் திட்டங்களுக்கு பேங்க் ரக்யாட்டும் ஒத்துழைத்து வருவதாக அவர் தெரிவித்தார். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் அவருடன் நெருங்கி பழகிய வரையில் சமூக நலனுக்கான அவரின் போராட்ட குணம் தம்மை வியக்க வைத்ததாக டத்தோ இர்வான் பாராட்டினார். I remember you want to uplift especially usahawan India to bring them to another level and so on. Well, I would say that sebenarnya kita Bank Rakyat memang mengalu-alukan YB because nama pun Bank Rakyat, kita ingin membantu rakyat tidak mengenal kepada warna dan kulit. We want to help, we want to do our best, kita nak menyantuni rakyat dan kita mendapat juga manfaat daripada apa yang rakyat buat kepada Bank Rakyat. Thank you again, Rodi. And I would say that this is the thing that Bank Rakyat want to embark in future, and as we discussed last year already together with the board and the CEO of it and so on, this is what we want to do because inilah sebenarnya antara sejarah perubahan Bank Rakyat sebenarnya 70 tahun, mungkin yang orang lama boleh sahkan bahawa inilah antara julung-julung program yang kita buat memfokus melihat secara total kepada kebaikan yang memberikan kebaikan kepada kaum India, ya. அந்த தலைமைத்துவ பண்புகள் அவரை மக்கள் மத்தியில் உயரிய இடத்தில் வைத்துள்ளது. இது உண்மையிலேயே இந்திய சமூகத்துக்கு பெரும் பாக்கியம் என டத்தோ இர்வான் வர்ணித்தார். பிரீஃப் ஐ எனப்படும் இந்திய தொழில் முனைவர்களுக்கான பேங்க் ரக்யாட் கடனுதவிக்கான காசோலை வழங்கும் நிகழ்வில் உரையாற்றிய போது டத்தோ இர்வான் ரமணனுக்கு அவ்வாறு புகழாரம் சூட்டினார். சுமைபுலோன் நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோ ஸ்ரீ ரமணன் இந்திய சமூக மேம்பாட்டுக்கான அரசாங்க திட்டங்களுக்கு பொறுப்பேற்றுள்ளார். துணை அமைச்சரானதிலிருந்து இந்திய சமூகத்தின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த ஏராளமான திட்டங்களை அவர் அறிமுகப்படுத்தி வருகிறார். வணக்கம் மடானி தொடங்கி ஸ்பூமி இந்திய தொழில் முனைவர் மேம்பாட்டு திட்டம், பெண் தொழில் முனைவர்களுக்கான அமானா இக்தியார் கீழ் பெண் திட்டம், பிரீஃப் ஐ தொழில் முனைவோர் கடனுதவி திட்டம் என அந்த பட்டியல் நீளுகிறது.